போய் நெல்லித்தோப்புல நின்னீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் நல்லது சொல்லி ஓட்டு வாங்க சொல்லுங்க. பொய்யான தகவலை சொல்லி ஓட்டு வாங்க வேணும். கட்சியில சேருவதற்கு தயாராக இருந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி இரண்டாவது சபாநாயகர் பாஜக மீதான குற்றச்சாட்டுகளை அது அவங்க ஏன் குற்றச்சாட்டு ஒன்னே ஒண்ணு பாருங்க, சேரத்துக்கு இருந்தாராம். அப்ப ஏதாவது ஒரு பேச்சா ஒருவர் சேருவதற்கு இருந்தார், நாங்க சேர்த்தோமா கட்சியில ஏதாவது எவ்வளவு பேர் தான் சேர்றதுக்கு வருவாங்க, எல்லாரையும் நாங்க சேர்க்கப்படுறதே கிடையாது. அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் சில இருக்குதுன்னு சொல்லிதான் கட்சி தலைமை அவர் எல்லாம் யாரும் சேர்க்காம இருக்குது. மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் சொன்னால் கூட எங்களுடைய தலைமை அப்படி எல்லாம் அனுமதிக்காது. அது மாதிரி தப்பான ஒண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஜேசிஎம் சப்போர்ட் பண்ண வந்தா கூட அதை அனுமதிக்க மாட்டோம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போயிடுவாங்க. தொடர்பு இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் போயிடுவாங்க. நீக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, யாரா இருந்தாலும் கண்டுறாங்க. ஏங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கும், கட்சியை விட்டு ஒதுக்கும். மத்திய தணிக்கை குழு வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில 2020 இருந்து 2025 வரையும் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு 1500 கோடி ரூபாய்